எங்கேயாச்சும் போவன்னா தான் இவங்க எல்லாரும் எப்படி லேட் பண்ணுவாங்க போல. சக்தி, கார்த்திக், சீக்கிரம் வாங்க. மண்டபத்துக்கு போறதுக்குள்ள இவங்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆக்க போறாங்களோ தெரியல. இப்பவே இவ்வளோ டயம் ஆயிடுச்சு. அங்க கூப்பிட்டவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருப்பாங்க. இவங்க இங்கேயே இவ்வளோ லேட் ஆக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் இனி ரெடி ஆகி இனி ஃபங்க்ஷன் நடக்க நம்ம இங்க ரெடியே ஆயாச்சு. இதுங்க ரெடி கூட ஆகாம அங்க போய் ரெடி ஆகிறதுக்கு இவ்வளோ நேரம். எதுக்கு தான் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிடுதுங்களோ. ஏ பவித்ரா. நான் ரெடி ஆண்டி, போலாமா? சக்தி, ரெடி ஆயிட்டியா? ஏ சக்தி, கழுத்துல என்னம்மா ஒன்னையும் காணோம். போய் நகை ஏதாவது போட்டுட்டு வா போ. இல்ல அத்தை, இருக்கட்டும், கொஞ்சம் ஃப்ரீயாவே இருக்கேன். அங்க போய் எல்லாம் ரெடி ஆகி தானே ஆகணும், அப்ப போட்டுக்கிடலாம். அப்படியெல்லாம் சொல்லாத சக்தி. நீ ஏதாவது கழுத்துல ஒரு சின்ன நெக்லஸ் ஏதாவது போட்டு வா போ. உன்னைக்கு உனக்கு தானே என்கேஜ்மெண்ட். தேவையில்லாம இப்படி வெறுங்கழுத்தா வரக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். போய் போட்டுட்டு வா. ஆன்டி, உங்க கழுத்துலயே ஒண்ணு இல்ல. நீங்க என்னன்னு பார்த்தா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் எல்லாத்தையும் எடுத்துதாமா வச்சிருக்கேன் அங்க வந்து போடலான்ட்டு. நீ போய் போட்டுட்டு வா. உனக்கு கழுத்துல ஒண்ணு இல்ல, கையில ஒண்ணு இல்ல, ஏதாவது உன போட்டுட்டு வா போ. என்ன ஆண்டி சொல்றீங்க? உங்க கழுத்துலயே ஒண்ணு இல்ல, நீங்க முதல்ல போய் போடுங்க. சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்க ஆண்டி. கோர இவன் என்ன, நம்ம இவ்வளவு சொன்னா இவன் நம்மள சொல்லிட்டு இருக்கா? கழுத்துல ஏதாவது போட்டுக்கோன்ட்டு சொல்றது ஒரு குத்தமா? சின்ன பொண்ணு ஏதாவது சொன்னா கேட்கவா செய்யறா? சொன்னா கேட்கவே மாட்டேங்காள. இப்பமே இப்படி இருக்கா. இன்னும் பின்னாடி என்னெல்லாம் பண்ண போறாளோ தெரியல. ஒரு வார்த்தை சரிங்க அத்தை அப்படின்னு சொன்னா என்ன? என் இஷ்டப்படி தான் இருப்பேன், அப்படியா இருக்கணும்? என்ன பண்றது? நல்லதுக்கே காலம் இல்லாம போச்சு. நான் ரெடி. ஆமா, நீ ரெடியாகி என்ன செய்ய? வர வேண்டியவன் இன்னும் வரல. எல்லாரும் லேடிஸே வந்தாச்சு. அவன் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? சக்தி, நீ ஒரு வாட்டி போய் கார்த்திகை கொஞ்சம் கூட்டிட்டு வாயேன். ஆண்டி, நான் ஒன்றும் வேலைக்காரி இல்லை. நான் அங்கே இங்கே அலைஞ்சு போய் கூட்டிட்டு வர்றதுக்கு. அவர் தேவையான ரெடியாகி வருவாரு. அதுக்காக நான் போய் அவரை தேவையில்லாம கூப்பிட்டு இருக்க முடியுமா? என்ன ஆண்டி பேசுறீங்க? ஏ சக்தி, சும்மா இருடி. நான் வேணா போய் கூட்டிட்டு வரவா? ஏன்டா இவ எப்படி எரிஞ்சு விழுறாளோ தெரியல. அடுத்த கார்த்திகின்னு தான் சொல்லணும் இவளை. கார்த்திக் கோணத்துக்கு கொஞ்சம் அமைதியான பொண்ணா இருக்கட்டும்னு பார்த்தேன். ஆனா இவளும் இப்படி வந்திருக்கா. என்ன பண்றது? ச, எல்லாம் அந்த மூத்தவளை சொல்லணும். அவ வந்தவ ஒழுங்கா படிச்சவளா வந்திருக்க கூடாதா? இவ்வளோ பிரச்சனை தேவையா? இப்ப தேவையில்லாம ரெண்டாவது கல்யாணம் அப்படி இப்படின்ட்டு பிரச்சனை தான். நீயாச்சும் கொஞ்சம் சொல்லு. அவ கழுத்துல ஏதாவது போட்டா என்ன? போடவே மாட்டேங்கிறா. ஏய், கழுத்துல ஏதாவது போடுடி. மம்மி, அங்கதான் போய் ரெடியாக தானே போறேன். சும்மா கழுத்துல ஏதாவது போடு, கழுத்துல ஏதாவது போடுன்ட்டு. உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்ல? வேற வேலை இருந்தா போய் பாருங்க. சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்களா? சரி கோவப்படாத. நீ ஒன்னும் போட வேணாம் சரியா? அப்படியே வா. என்னது, அம்மாவே இவளுக்கு இப்படி பயப்படுறா? அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அம்மாவே இவ்வளவு அளவுக்கு திட்டுறா. அப்ப அடுத்தவங்கள சும்மா விடுவாளா இவ? ஏடி பவித்ரா. ஐயோ, கத்தாதீங்க, காதுல வந்து கொய்யின்னு இருக்கு. ஏமா, வேற எப்படிமா கூப்பிட சொல்ற? இன்னும் வரலனா மண்டபத்துக்கு போகணும்ல. ஏன் அதுக்காண்டி இப்படி கத்திட்டு தான் இருக்கணுமா? நம்ம ஃபர்ஸ்ட் போவோம், அவங்க 2 பேரும் வேற கார்ல வரட்டும். அதுக்கே இவ்வளோ அவசரப்படுறீங்க? எல்லாருக்கும் ஒரு ரெடி ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. சும்மா ஏதாவது நச்சுன்னு பேசிட்டே இருக்காதீங்க. என்ன ஆண்டி இப்படி இருக்கீங்க? இந்த ஜெனரேஷனுக்கு தக்கன மாறுங்க கொஞ்சமாச்சு. பழைய மாதிரியே இருக்காதீங்க. அருவ கேசு. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். இன்னைக்கு என்ன நாளுன்ட்டு மறந்துட்டியா? சும்மா வாயை வச்சுட்டு சும்மா இரு, புரியுதா? பின்ன என்னம்மா, என்னெல்லாம் பேசுறாங்கன்னு கொஞ்சம் பாரு. சும்மா அப்ப இருந்து என்னையும் அப்படிதான் ரெடி ஆயிட்டேன்னு கேட்டாங்க, வந்து நின்னாச்சு. களத்துல ஏதாவது போடலையான்னு கேட்டாங்க, போட்டுட்டு வாடினாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகை போய் கூட்டிட்டு வாங்குறாங்க. ஒன்னா சொல்லிட்டே இருக்காங்கப்பா. நச்சு. இந்த வீட்டுல அந்த பொண்ணு என்னன்னு தான் இருந்துச்சோ தெரியல. ரொம்ப முக்கியம். உன்னை அன்னைக்கே சொல்லிதானே இருக்கேன் அவளை பத்தி பேசாதன்ட்டு. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா கூடாதடி? அதுக்காண்டி அப்போ உன் வாய்க்கு ஒரு பூட்டை போடு. சும்மா என்னையே சொல்லாதீங்க. அவங்க பண்றது எல்லாம் நியாயம், நான் பண்றது மட்டும்தான் நொட்டையா? நொட்டை சொட்டைன்னுக்கிட்டு சும்மா ரெடி கொஞ்ச நேரம். நான் வேணா போய் கூட்டிட்டு வரட்டா பவித்ராவை? ஏன் நீங்க என்ன செகண்ட் வேலைக்காரியா? அமைதியா இருங்க, தேவனா வருவா மகாராணி. அப்படிலாம் சொல்லாதடி. அவ உன் நாத்தனா. ஆமா, பெரிய நாத்தனா. அம்மா, ஏண்டி சீக்கிரமா வந்து தொலைக்க வேண்டியதடி. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு நிக்குது? போகணுமா வேண்டாமடி மண்டபத்துக்கு? இப்ப ஏன் தேவையில்லாம என்ன இப்படி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கீங்க? ரெடி ஆயிட்டு தானே வர முடியும். எவ்வளவு நேரம்டி ரெடியார? விடிஞ்சு விழுந்து நைட்டு வர ரெடி ஆயிட்டே இருப்பியா? மண்டபத்துக்கு போய் ரெடி ஆயிக்கலாம்ல, கிளம்பி வர வேண்டியன. ஆமா, மண்டபத்துல பொண்ணையும் மாப்பிள்ளையும் தான் ரெடி பண்ணுவாங்க. என்னெல்லாம் என்ன ரெடி பண்ணவா செய்வாங்க? சும்மா அதுக்கு ஒண்ணு சொல்லாத. எங்க உங்க அண்ணனை? நம்ம ஃபர்ஸ்ட் போகணுமா, அண்ணன் பின்னாடி வருமா? இன்னைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானத்தோட தான் வந்திருக்கீங்களா? ஏன்டி என் உயிரை வாங்குறீங்க? அவன் எதுக்கடி பின்னாடி வர்றான்? ஏன்ட்ட வந்து கேட்டா அண்ணன் இன்னும் எந்திரிக்கவே இல்லையா, எழுந்து ரெடியாகி தான் வருமா. ஐயோ கடவுளே, இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல. அவங்க பின்னாடி வரட்டும். உனக்கு என்ன வந்துச்சு? நீங்க பேசாம வாங்க, நம்ம போவோம். ஏடி எல்லாரும் மொத்தமா தானடி போகணும். அவன் மட்டும் எப்படி பின்னாடி வர முடியும்?
இந்த சக்தியை விட்டு கூப்பிட சொன்னாலும் ஒண்ணுக்கு உதவ மாட்டேங்கிறா. நீ போய் கூட்டிட்டு வா, அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்லு, வருவா. அண்ணன் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்கு, தேவையில்லாம என்னையும் போய் கூப்பிட சொல்லாதே, அப்புறம் அவ்வளவுதான், மொத்தமா ஃபங்க்ஷனே நிப்பாட்டினான்னு நிப்பாட்டி. நிப்பாட்டும். யார கேட்டு நிப்பாட்டுவாரு? ஏமா சக்தி, அவ ஏதோ சின்ன பொண்ணு, அவ தெரியாம பேசுறா, நீ ஏன் கூட பேசுற? சும்மா இரு நீ கொஞ்ச நேரம். ஆன்ட்டி, அவ பேசுறதுல கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. அதென்ன நிப்பாட்டுவாரு வைப்பாரு அப்படின்னுட்டு? ஆமா, அண்ணனுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல, வேற எப்படி? ஏய் ஷட் அப். வாய் வந்த பதில பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பவித்ரா, போற நேரத்துல இப்படி எல்லாம் சண்டை எழுத்துட்டு இருக்காதடி, சும்மா இரு கொஞ்ச நேரம். பின்ன என்ன, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நானும் எவ்வளவு நேரத்துக்கு தான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். பொறுமையா தான் நீ போய் ஆகணும், இல்லன்னா இந்த வீட்டை விட்டே துரத்திடுவான் உன்னை. அம்மா, இவங்க என்ன பேசுறாங்கன்னு பாத்தீல? சரி அழாத, போற நேரத்துல இந்த சண்டைலாம் வேணாம். சரி வாங்க, மண்டபத்துக்கு கிளம்பலாம். ஆன்ட்டி, பார்த்து பேச சொல்லுங்க அவளை. என்ன? சரிம்மா, அவ பார்த்தா பேசுவா, வா போலாம். போற நேரத்துல தேவையில்லாத சண்டை, இதெல்லாம் தேவையா? வாடி போலாம். ஏ பவித்ரா, சரி அழாத பவித்ரா, எதுக்கு இப்ப அழுதுகிட்டே இருக்க? மண்டபத்துக்கு வந்தாச்சுல, இப்படி அழுதுட்டே இருக்க கூடாது, புரியுதா? அட போங்கம்மா, நீங்க ஒண்ணுமே அவங்கள கேட்க மாட்டேங்கிறீங்க, எவ்வளவு திட்டுறாங்க என்ன. சரி விடுடி, அவ குணத்தை பத்தி தான் உனக்கு தெரிஞ்சிருச்சுல, இப்போ தூர விடு, தேவையில்லாம அழுதுட்டு இருக்காத. பின்ன அழாம எப்படி இருக்கவா? இப்பவே இவ்வளவு பேச்சு பேசுறாங்க, நாளைக்கு என்ன பேச்செல்லாம் பேசுவாங்க. சவுண்டு போடாதடி, ஏன்டி இப்படி பண்றீங்க? அமைதியா இருங்க. இந்த கார்த்திகை வேற இன்னும் காணோம். ஏமா சக்தி, நீ போய் ரெடியா. அது எங்களுக்கு தெரியும். ஏமா பவித்ரா, இங்க பாரு, அழுதுட்டு இருக்காதே, நான் பாத்துக்கிடுறேன், நீங்க போங்க. நீங்க போய் சக்தியை ரெடி பண்ண சொல்லுங்க. உள்ள ரூம் இருக்குல்ல, அங்க போயிருங்க, நாங்க அப்புறமா வர்றோம். கார்த்திக் வந்ததுக்கு அப்புறம் கார்த்திகையும் கூட்டிட்டு வர்றோம். என்ன இது, என்கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்க? நான் என்ன வேற ஆளா? இல்ல, உன் பொண்ணுதான் ரொம்ப திமிர் பண்றாள்ல, அதனாலதான் சொன்னேன். திமிர் பண்றனா? யார் பண்றா திமிரு? நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்கிடாத, அவ இப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பா. நான் அவளை போய் ரெடி பண்ண சொல்றேன். நீங்க பவித்ராவை கொஞ்சம் அழாம பாத்துக்கோ. அதெல்லாம் நான் பாத்துக்கிடுறேன், நீங்க முதல்ல அவளை ரெடி பண்ண சொல்லுங்க, போங்க. என்ன ரொம்ப விட்டா ஓவரா பேசிட்டு இருக்காங்க என்கிட்டே. என்னை பத்தி தெரியாம ரொம்ப விளையாண்டு இருக்காங்க வார்த்தையில. இருக்கு அப்புறம் இருக்கு. என்ன இந்த கார்த்திகை இன்னும் காணோம்? சீக்கிரமா வந்து தொலைக்க வேண்டியன. இவர் என்ன வெத்தில பாக்கு வச்சு அழைப்பாங்க? இன்னைக்கு மட்டும் ரொம்ப லேட்டா வரட்டும், அப்புறம் இருக்கு. இன்னைக்கு வேற ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி 2-3 போட்டோ ஷூட் வேற எடுக்கணும். இவர் சீக்கிரம் வந்தா தானே எடுக்க முடியும். நம்மளாவது போய் ரெடி ஆகும், இல்லனா அவ்வளவுதான். ஒருவேளை இந்த பவித்ரா சொன்ன மாதிரி அவங்க அண்ணனுக்கு என்ன கல்யாணம் பண்றதுலயே விருப்பம் இல்லையோ? அப்படியெல்லாம் இருக்காது. விருப்பம் இருக்க போய் தானே சரின்னு இருக்காரு, இல்லனா எப்படி சரின்னு பாரு. இவ தேவையில்லாம என்ன குழப்பறான்னு நினைக்கிறேன். இவளுக்கு இருக்கு, கல்யாணம் மட்டும் ஆகட்டும், அப்புறம் வெளியே தான் இவளை சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதான் நம்ம நிம்மதியா இருக்கலாம். இல்லனா இப்படிதான் தொட்டு 90க்கு அழுது கூட்டம் போடுவா, இல்லனா ஏதாவது சொல்லி உயிரை வாங்குவா. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ இவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து சீக்கிரமா வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதான் சக்தி உனக்கு நிம்மதி. இல்லனா அவ்வளவுதான் இம்சை. அதுக்கப்புறம் இந்த ஆன்டி தானே, அவங்க எங்கேயாச்சும் இருக்க போறாங்க. அதை பத்தி எல்லாம் நம்ம இது கவலைப்படுறது? ஜாலியா இருக்கணும், அவ்வளவுதான்.